Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீதர் காவிய பிரியா யூடியூப் சேனல். இப்பதான் எங்களோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் சாமிக்கு நம்ம அபிஷேகம் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் பால் அபிஷேகம் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா பொட்டு வச்சுட்டு பூவெல்லாம் வச்சுட்டு சூடம் காமிக்கிறது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் வீட்டுல அபிஷேகம் பண்ணுவேன். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மஞ்சள் அபிஷேகம். அதே மாதிரி தான் மறுபடியும் பூ வச்சு சாமிக்கு பொட்டு வச்சுட்டு சூடம் காமிக்கிறது. இதே மாதிரி தான் மூணு மூணு தடவை பண்ணுவாங்க, இல்லைன்னா 5 பொருள். நான் வந்து 5 பொருள். ஒண்ணு பாலபிஷேகம், அடுத்து மஞ்சள், அடுத்து குங்குமம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேனு, விபூதி. இது 5 நாளையும் தான் நான் சாமிக்கு இன்னைக்கு அபிஷேகம் பண்ணியிருந்தேன். குங்கும அபிஷேகம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 இருக்கு. அதே மாதிரி தண்ணி எல்லாம் ஊத்தி அபிஷேகம் பண்ணியாச்சு. மறுபடியும் பாத்தீங்கன்னா இது தேனு, தேன்லயும் அபிஷேகம் பண்ணியாச்சு. அப்புறம் பூ வச்சு ஆராத்தி காமிச்சிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணணும். ஆல்ரெடி இந்த பெரிய முருகன் நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோல. இந்த சின்ன முருகன் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அபிஷேகம் பண்ணியிருக்கோம். இந்த முருகன் வந்து என் தங்கச்சி வந்து ஊருக்கு வரும்போது கிஃப்ட் கொடுத்துருந்துச்சு. இந்த முருகன் பிறந்த நாள் அன்னைக்கு அதுக்கு அபிஷேகம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது லாஸ்ட் அபிஷேகம், விபூதி அபிஷேகம் தான். வைகாசி விசாகத்துக்கு நம்ம ஊர்ல எல்லாம் கூட்டமா இருக்கும். கோயில்ல பார்த்தா காலைல 5 மணிக்கெல்லாம் கூட்டமா இருக்கு. ஏன்னா முருகனை பாக்குறதுக்கு ரொம்ப பேர் லைன்ல நிப்பாங்க. நாங்கள் தான் கோயிலுக்கு போவோம். இது வீட்டுல பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்க கோவிலுக்கு போவோம். பாத்தீங்கன்னா விபூதி அபிஷேகம் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் ஊத்தி மறுபடியும் சூடம் எல்லாம் காமிச்சு அதுக்கப்புறம் சாமி எல்லாம் நல்லா தண்ணியில அலசி நல்லா தொடச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா வெத்தலையும் வாங்கிட்டு வந்து வெத்தலை தீபமும் போட்டிருந்தேன். பித்தளை தட்டெல்லாம் ஏன்னா முத நாளே வந்து சாமி பாத்திரம் எல்லாம் நான் வந்து கழுவி வச்சுட்டேன். அதனால கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. பித்தளை தட்டை வச்சு நல்லா வெத்தலையெல்லாம் அலசிட்டு அதுல சந்தனம் குங்குமம் இல்ல மஞ்சள் குங்குமம் எது வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து சந்தனம் குங்குமம் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தது இருந்துச்சு. அதையுமே அந்த குடத்துல வந்து சின்ன குடத்துல தண்ணி நிரப்பி அதுலயுமே பூவெல்லாம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் வெத்தலையில 6 வெத்தலையிலயுமே நம்ம பூவெல்லாம் வச்சுக்கலாம். எப்போதும் பண்ற ப்ராசஸ் தான். இன்னைக்கு வந்து கொஞ்சம் முருகனுக்கு பிறந்த நாள் அப்படிங்கிறனால கொஞ்சம் வந்து நான் வீடியோ எடுத்திருந்தேன். ஏதாவது விசேஷமான நாள்னா வீடியோ எடுத்து போடுவேன் நான். ஆல்ரெடி வெத்தலை தீபம் நீங்க பார்த்துருப்பீங்க, போட்டிருந்துருப்பேன் வீடியோ. அப்புறம் மேல உள்ள சாமி, அந்த சைட்லயும் சாமி இருக்கு. உங்களுக்கு வீடியோல அந்த பக்கத்து உள்ளது தெரியாது. நான் வந்து அதுக்கப்புறமா காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் எப்போதும் போல விளக்கு வச்சு அதுல எண்ணெய் ஊத்தி திரி போட்டு சாமி கும்பிடுறது தான். அந்த சைடு சாமி இருக்கு. நான் இதுக்கப்புறமே காமிக்கிறேன் உங்களுக்கு. நிறைய வீடியோஸ்ல போட்டோஸ்ல எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க யூடியூப்ல வீடியோ போடும்போது. சேம் ப்ராசஸ் தான். இன்னைக்கு கொஞ்சம் விசேஷமான நாளுங்கிறனால கொஞ்சம் போட்டிருக்கேன். இதுதான் அந்த தொட்டில் வந்து என் தங்கச்சி ஆல்ரெடி பண்ணி கொடுத்துருந்துச்சு. ஆல்ரெடி நான் போட்டிருந்திருப்பேன். இப்ப எப்போதும் போல ஊதுபத்தி எல்லாம் காமிச்சு சாமி கும்பிடலாம் வீட்டுல. ஊதுபத்தி எல்லாம் காமிச்சு அப்புறம் அந்த ஸ்டாண்ட்ல வச்சாச்சு. அதுக்கப்புறம் சூடமும் வச்சு சாமி கும்பிடலாம் இனிமேல். கொஞ்சம் இடையில இடையில பேசியிருக்க மாட்டேன். அது சாமியை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும் பாருங்க வீடியோ மட்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூடமும் பத்த வச்சு மணியெல்லாம் அடிச்சு சாமி கும்பிடலாம். இது ஏன் வந்து மியூட் பண்ணியிருக்கேன் சவுண்டுன்னா, பக்கத்துல கோவில்ல வந்து பாட்டு போடுவாங்க. அந்த பாட்டு சவுண்டு கேட்குங்கிறனால நான் வந்து அதை மியூட் பண்ணியிருக்கேன். பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராவே நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இடையில வந்து நான் பழம் வந்து சாமிக்கு வைக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறமா நான் சாமிக்கு வச்சேன். வாங்கிட்டு வந்திருந்தோம் நைட்டே பழம். அது பூஜை பண்றதுல மறந்துட்டேன். அதுக்கப்புறமா வச்சுட்டு சாமி எல்லாம் கும்பிட்டாச்சு. இதுதான் இன்னைக்கு வைகாசி விசாகத்துக்கு நாங்க வீட்டுல சாமி கும்பிட்டது. அதுக்கப்புறமே கோயிலுக்கு போகலான்னு கிளம்பியாச்சு. அப்படியே பூக்கடையில பூ வாங்கி வச்சுட்டு நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. காலைல கொஞ்சம் லேட்டா தான் போயிருந்தோம் நாங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு டிராபிக்குமே இருந்துச்சு. வாங்க போலாம் முருகனை பார்க்க. இது வந்து ஸ்கந்தகிரின்னு சொல்லுவாங்க. செகந்திராபாத்ல இருக்கு. உங்களுக்கு லொகேஷன் வேணும்னாலும் நான் வந்து கொடுக்குறேன் கீழே. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பத்மாராவ் நகர் அப்படின்னு இருக்கு. எனக்கு சரியா தெரியல. கீழே நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். கோயில்கிட்ட போயாச்சு. அப்புறம் காலெல்லாம் கழுவிட்டு இப்ப நம்ம கோயிலுக்கு மேல போக போறோம் சாமி கும்பிட.
இங்க வந்து வீடியோலாம் அலவுட் கிடையாது. நான் இங்க படியில ஏறும்போது, அப்புறம் அங்க நெறைய பேர் எடுத்தாங்க அப்படிங்கிறனால நான் எடுத்தேன். நெறைய பேர் வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அங்க சாமிக்கு பூஜையெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அத அப்படியே பார்த்துட்டு லைன் பார்த்தா பிரசாதம் குடுக்க லைன் இருந்துச்சு. அப்புறம் அங்க பார்த்தா ரொம்ப கூட்டமா இருக்கு. அப்ப ஸ்டார்ட் பண்ணலன்னு நாங்க கிளம்பிட்டோம். இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.